நாளைய தினம் திருக்கோவிலூர் திரு வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேக நிகழ்வு. முதல் நாள் யாக பூசை மாலை. முதல் நாள் யாக பூசை நிகழ்வு. அடியவர் பெருமக்கள் எல்லாம் அம்பாள் திருச்சன்னதிக்கு முன்பு யாகசாலை அற்புதமாக ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருக்கோவில் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில். நமச்சிவாயவே உனையை நான் மறக்கினேன் அம்பாள் சன்னதி. நமச்சிவாயவே வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில். வாங்க அம்மா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அம்மா வந்துட்டாங்களா? சிவா 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 அற்புதம் அற்புதம். வாங்க சிவா சிவ 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 சிவா வாங்கய்யா. சிவாய நம்ம சிவா திருச்சிற்றம்பலம். மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. ஆமாங்க ஐயா. புதுப்பொலிவுடன் திருக்கோபுரம் சுவாமி. மூவருக்கு எங்கள் யாகசாலை
63க்கு யாகம் அற்புத புது பொலிவுடன் திரு வீரட்டானேஸ்வரர் அட்ட வீரட்ட தலங்களில் அந்தகாசுரனை அட்ட வீரட்ட தலங்களில் அந்தகாசுரனை வதம் செய்து ஆட்கொண்ட திருத்தலம் திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர். சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா சிவ 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 வாங்க ஐயா. சிவா அற்புத புது பொலிவுடன் அந்தகாசுரனை வதம் செய்து ஆட்கொண்ட திருத்தலமாகிய திரு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில். கொடிமரம் அற்புத புது பொலிவுடன் நந்தியம்பெருமான் அந்தகாசுரனை வதம் செய்த இந்த காட்சி இந்த திரு ஓவியத்தில் இருக்கிறது. சிவ 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 மற்ற நாட்களெல்லாம் திருக்கோவிலிலே வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை. இன்று கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் என்பதனால் இந்த திருக்கோயில் சுற்றி நாம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமான் அந்தணர்கள்லாம் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்தகாசுரனை வதம் செய்த அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரகார மூர்த்திகளை எல்லாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளை கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் புது பொலிவுடன் அடியார்களுக்கு கும்பாபிஷேக முடிந்தவுடன் அருள்வாளிப்பார் சுவாமிகள். முருகப்பெருமானுடைய திரு அவதாரமே கும்பாபிஷேக நிகழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. பெருமானுடைய நெற்றிக்கண்ணாகிய நெருப்பிலிருந்து ஆற்றல் தோன்றி அது ஆகாயத்தின் வழியாக அப்படியே காற்று வழியாக கடந்து அங்கே சரவண பொய்கை என்னும் நீர் வழியாக அது சென்று அம்பாள் நிலத்திலே எடுத்து வைப்பதுதான் முருகப்பெருமானுடைய ஆற்றல் கும்பாபிஷேக நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். திருக்கோவில் வீரட்டானேஸ்வரர் மெய்ப்பொருள் நாயனாருடைய அவதார தலமாகவும் இருக்கிறது. மெய்ப்பொருள் நாயனாருடைய திருவுருவச் சிலையை நாம் பார்க்கிறோம். நரசிங்க முனையரையர் இருவருடைய திரு அவதார தலமாக இருக்கிறது. முனைநாடு என்று சொல்லக்கூடிய அற்புத 63 நாயன்மார்கள் இருக்கிறது. எப்படி முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் ஆற்றலை நிலத்திலே கொண்டு வந்து இறக்கினாரோ அதே போல ஆகாயத்தில் விரவி இருக்கிற ஆற்றலை அந்தணர்களும் அடியார்களும் திருமுறைகளும் வேதங்களும் ஓதி ஆற்றலை அப்படியே கொண்டு வந்து ஓம குண்டத்திலே இறக்கி நெருப்பிலே இறக்கி அதை கடத்திலே இருக்கக்கூடிய நீரிலே ஏற்றி அது கும்பாபிடமாக நிலத்திலே இறக்குவதுதான் அவையார். நம்ம இங்கே பார்க்குறோம் திருஅகவல் கைலாய காட்சியை பார்க்கிறோம். ஆக நம்மளுடைய சுந்தரர் சேரமான் குருமநாயனார்லாம் சென்று விட்டார்களே, நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது உனக்கு என்ன கைலாயம் செல்ல வேண்டுமா என்று ஓங்காரமாகிய தன்னுடைய தும்பிக்கையின் வழியாக உடனடியாக அகவல் பாடி முடிக்க அவையாரை நம்மளுடைய விநாயகப் பெருமான் திருக்கைலாயம் கொண்டு செலுத்திய அந்த காட்சியை தான் இந்த படத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த பிள்ளையார் தான் இங்கே உள்ளே அமர்ந்திருக்கின்ற அந்த திரு விநாயகப் பெருமான். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம் முதல் நாள் என்பதனாலே நாம் இதெல்லாம் வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளையிலிருந்து முழு ஆற்றல் பெற்றுவிட்டமையால் 13 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வார்கள்.
நெருப்பு வந்து சக்தியை கடத்துகின்ற ஆற்றல். அதனால தான் தீபாரணை செய்யும் பொழுது கும்பாவிடம் பெற்று ஆற்றல் நிறைந்த அந்த திருவுருவச் சிலைக்கு அருகாமையில் அந்த தீபாரணை செய்து அந்த ஆற்றலை நாம் கண் வழியாக ஒற்றிக்கொள்வது தான் தினசரி அந்த இது. அதுபோக அந்த திருவுருவ அந்த லிங்க திருமேனிக்கு ஒவ்வொரு திருமேனிக்கும் கீழே திருஅம்பல சக்கரம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் அருளிய திருஅம்பல சக்கரத்தை கீழே வைத்தால் கும்பாபிஷேகம் ஒரு வேளை 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த முடியவில்லை, காலம் தாழ்த்தப்பட்டாலும் கூட அந்த திரு அம்பல சக்கரத்திலிருந்து அந்த சிலைக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும் என்பதனாலே அதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உள்ளூர் அடியார்கள்லாம் இங்கு இந்த திரு கும்பாபிஷேக நிகழ்வுகளை கலந்து கொண்டு பெருமானுடைய அருளை பெற்றார். முதல் நாள் யாக சாலை அந்த காட்சியை தான் நாம் இன்று பார்த்தோம். நாளை அற்புதமாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கோயிலை சுற்றி வந்து நாம் இப்பொழுது வெளியிலே யாகசாலை நடக்கும் இடத்திற்கு நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். ஞானசம்பந்த பெருமான் அருளிய அஞ்செழுத்து பதிகத்தை இப்பொழுது ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கோயிலில் வந்து உணவு கூடம், உணவுக்கூடம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மெய்ப்பொருள் நாயனாருடைய திருத்தலமாக இருக்கிறது. மெய்ப்பொருள் நாயனார் இங்குதான் ஓராண்டு கடந்த செப்டம்பர் மாதம் நம்ம திருவாசகம் முற்றும் போது நிகழ்வு இந்த இடத்துல தான் நம்ம சிறப்பாக பண்ணோம். இங்கே இருக்கிட்டு போதும். உணவுக்கூடம் அடியவர் பெருமக்களுக்காக பரவாயில்லைங்க, இங்கே இருக்கட்டும் போதும். அம்பாள் சன்னதிக்கு பின்புறமாக இந்த அலுவலகம் நம்ம கடந்த ஆண்டு இங்கே தான் முற்றுவதல் பண்ணோம். மிகப்பெருமா 200 பேர் வந்திருந்தாங்க. நல்லா சிறப்பாக நடந்தது. திருக்கோவிலை சுற்றி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முகப்பு வாயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அடியவர் பெருமக்கெல்லாம் யாகசாலையை நோக்கி பெருமானுடைய அருளை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கியா சிவா சிற்றம்பலம் இங்கே பக்கத்தில் தான் முன்னாடியே அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுக்க முடியாத தான் நம்ம வச்சுருக்கோம். காவாய் கனகத்திரளையை போற்றி அடியார் பெருமக்கெல்லாம் திருக்கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் எல்லாம் இப்பொழுது திருக்கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானுடைய திரு கருணையை பெறுவதற்காக திருக்கோயிலுடைய திருக்கோயில் வளாகத்திலே வெளிப்புற வாசலிலே